ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு பார்க்க போகிற படம் சர்வைவர் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆர் சாக்ரிஃபைஸ். வாங்க டைரெக்டாக மூவிக்குள்ளே போகலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே அக்கா தங்கச்சி 2 பேர் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா வெக்கேஷனுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி. இவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போலக்கே. ஏன்னா பத்திரமா பார்த்துக்கணும்ல. இதை பிடிக்காத தங்கச்சி பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட எங்கள் அக்கா எப்போ பாரு அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாட் பண்றா. அவங்க அக்கா மேல உள்ள கோவத்துல அவ ஃப்ரெண்டு கிட்ட சாட் பண்ணிக்கிட்டு அவளுடைய பாஸ்போர்ட்டை அந்த சேர்லயே வச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி டைரக்டா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்ல எங்களுக்கு ஒரு ரூம் வேணுன்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, நான் ரூம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பதான் அந்த தங்கச்சி பொண்ணுக்கு ஞாபகம் வருது, நான் பாஸ்போர்ட்டை ஏர்போர்ட்லயே மறந்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட அக்கா காரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, கத்துறா. உடனே தங்கச்சிக்காரி, உன்னால தான் நான் பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கேல, அந்த டென்ஷன்ல தான் நான் அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே, கத்தாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நான் கால் பண்ணி எப்படியாச்சும் உங்க பாஸ்போர்ட்டை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல உள்ள லேடி சொல்றாங்க. உடனே அதுக்கு அக்கா காரியும் சரின்னு சொல்றா. ரொம்ப லாங்ல இருந்து வரோம், ஏதாச்சும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அந்த லேடி சொல்றாங்க, சாரி நாங்கள் கேன்டீனை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்ட்டி நடக்கும், அங்கே ஃபுட்டு இருக்கும், நீங்கள் வேணா போய் அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம தங்கச்சி பொண்ணோட டாக்டர் தான் பேசுறாரு. ஏதோ ஹெல்த்ல ப்ராப்ளம் போலக்கே, அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கலாம் தான் இந்த வெக்கேஷனே வந்திருப்பாங்க. உடனே டாக்டர் அட்வைஸ் பண்றா அந்த அக்கா காரிக்கு, நீ திட்டக்கூடாது, ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கணும், பாசமா பார்த்துக்கணும், திட்டாதான் அவ டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த டாக்டர். அப்படியே பேசி முடிச்சுட்டு வைக்கிறாங்க. அப்படியே கிளம்பி நம்ம ஹீரோயினி பார்ட்டிக்கு வராங்க. அங்க வந்த உடனே மீரான்ற பொண்ணை பார்க்குறாங்க. 2 பேரும் நல்லா பேசி நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த மீரா பொண்ணு நம்ம ஹீரோயினி தனியாக வந்ததையும் நம்ம நோட் பண்ணிக்கிறா. இங்கிட்ட ஒரு பையனை காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, மீராவோட பாய் ஃப்ரெண்டு தான். இவங்க 2 பேரும் திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க போலக்கே. யாராவது தனியாக கிடைச்சா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டை போடுறதா இவங்களுடைய பொழப்பு போலக்கே. நம்ம ஹீரோயினி இந்த பார்ட்டிக்கு புதுசு தானே, சரி ஓகே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயினி மீரா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறா. அது கூட இந்த மீரான்ற பொண்ணுக்கு இன்னும் 2 பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒருத்தன் பேர் ஆண்ட்ரியாஸ், இன்னொருத்தன் பேர் நிக்கு. இவங்க 2 பேருமே இவங்களோட திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க தான். அப்படியே எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்ப அந்த மீரான்ற பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட ரூம் கார்டை எடுத்து அவன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவள் தங்கச்சி அவன் வந்துடுது. உடனே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே மீரா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படி சொன்னாதான் அவன் பாய் ஃப்ரெண்டு போய் அதுக்குள்ளே போய் அவள் ரூமில் உள்ள காஸ்ட்லியான திங்ஸு பணம் எல்லாத்தையும் திருடிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவளை திசை மாற்றி பேசி இங்கேயே இருக்க வைக்கிறா மீரா. மீராவோட ஃப்ரெண்டு ஆண்ட்ரியாஸ்னு ஒருத்தர் இருப்பால, அவன் சொல்கிறான், என்கிட்ட ஒரு ஹார்ட் பலூன் இருக்குது, அதில் நம்ம எல்லாரும் போய் ரைட் பண்ணலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும், இது மாதிரி நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எடுத்து விட்றான். நம்ம ஹீரோயினி இது மாதிரி போயிருக்க மாட்டாங்க போலக்கே. ஓகே சரி கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி நினச்சிட்டு கிளம்புறா. ஸோ இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மீராவோட 2 பாய் ஃப்ரெண்டு 4 பேரும் சேர்ந்து காரில் ஏறி அந்த ஏர் பலூன் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்தவனே ஆண்ட்ரியாஸ் இருக்கேன் பார்த்தீங்களா, அவன் ஒரு கயிறு எடுத்து நிக்கு கிட்ட கொடுத்து, இது ஒரு பகுதியை நம்மோட காரில் கட்டு, இன்னொரு பகுதியை பலூனில் கட்டு, அப்போதான் பலூனுக்கு ஹைட்டான பகுதிக்கு போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நிக்கு, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஒரு பகுதியை காரில் நல்லா இறுக்கி கட்டுறேன், இன்னொரு பகுதியை பலூனில் கட்ட மறந்துடுறான். அப்படியே இந்த ஏர் பலூனில் 4 பேரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பலூன் ரொம்ப ஹைட்டில் பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி, ஹைஸ் இந்த பலூன் எதுவும் ரொம்ப ஹைட்டாக பறக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அந்த ஆண்ட்ரியாஸ் கீழே பார்க்குறான், பார்த்தா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இன்னொரு கயிறு அந்த பலூனில் கட்டாமல் விட்டுருப்பேல நிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்ட்ரியாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். 2 பேத்துக்கு சண்டை நடக்குது. டே நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, இப்படி கட்டாமல் விட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியாஸ் ரொம்ப டென்ஷனாக நிக்க பார்த்து பேசுகிறான். இதனால 2 பேத்துக்கும் சண்டை நடக்குது. ஆனால் இந்த மீரா இவங்க பண்ணுறது எதையுமே கண்டுக்கிறாமல் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி வீடியோ எடுக்கிறப்ப தான் தெரியுது, ஒரு பெரிய மின்சார காற்றாலை பக்கத்தில் வர்றதை பார்க்குறா. இந்த பலூன் வந்து மின்சார காற்றாலை பக்கத்தில் போக ஆரம்பிக்குது. அப்படி போச்சுன்னா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மீரா சொல்கிறா. உடனே இந்த ஆண்ட்ராய்ஸ் என்ன பண்ணுறான்னா, பலூன் ஹைட்டாக பறக்கிறதுக்காக அதனுடைய ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறான். உடனே பலூன் ஹைட்டாக பறக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அது பக்கத்தில் போகிறப்ப அப்படியே எல்லாரும் பயந்து போய் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இடுக்கலையும் இந்த நிக்கு என்ன பண்ணுறான், எந்திரிச்சு பார்க்குறான். அப்போ பார்த்தா அந்த காற்றில் வந்து சல்லுன்னு கிழிச்சு விட்டு போகும் பாருங்க. இதில் அந்த நிக்கு போய் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். ஆண்ட்ராய்ஸ்க்கும் ஒரு குச்சி மாதிரி வந்து
காலில் குத்திடும். உடனே ஆண்ட்ரைஸ் மயக்கமாயிடுறேன். அந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணணுமே தெரியல. அவனுக்கு ரத்தம் வரதுனால ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. எந்த ஒரு மருந்துமே இல்லை. உடனே நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்டிருந்த சட்டையை கழட்டி அவன் காலில் இறுக்கமாக கட்டி ரத்தம் வராத அளவுக்கு இறுக்கமாக கட்டுறாங்க. அப்படியே ஒரு சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா நிற்குது. அந்த கயிறை பிடிச்சி தான் தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு போகிறான். சரி ஓகே மீரா என் கையை பிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனை வந்து கையை பிடிச்சி பார்க்குறான். பிடிக்க முடியல. திரும்ப என்ன பண்ணுறான், 2ஆவது வரப்போ வெறும் கயிறு மட்டும்தான் வருது. அவனை காணோம். பார்த்தா அவன் கீழே விழுந்து அவனுக்குள்ளேயே செத்து போயிடுறான். அவங்க 2 பேருமே பயந்து போய் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்ட அவங்க தங்கச்சி பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவள் ஹோட்டலில் ரூமில் படுத்துருப்பாளா. கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்குறான். என்ன அக்காவை காணோம், இவன் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப கோவமாக இருக்கா. அந்த டைம் பார்த்து அந்த மீராவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கதவை திறக்கிறான். இவ போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். கையில் கத்தி வச்சுட்டே பார்த்துக்கிட்டே வர்றான். நினைக்கிட்டு பார்க்குறேன். உடனே வான் கத்திட்டு வெளியில் ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே வந்து அந்த தங்கச்சி பொண்ணு ரிசப்ஷனில் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த மாதிரி என் ரூம்ல ஒரு திருடன் வந்துட்டா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், போலீஸை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்க வர்றப்பயே பாஸ்போர்ட் இல்லாம தான் வந்தாங்க, இப்ப உங்க அக்காவையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே தங்கச்சிக்காரி சொல்றா, இல்ல எங்க அக்கா இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பா, என்னை விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டா, அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் அந்த பலூன் ரொம்ப ஹைட்ல பறந்து கடலுக்கு மேல பறக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த ஆண்ட்ரியஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் ஏரை மாற்றுங்க, அப்போ தான் அது லேண்ட் பக்கம் பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே இந்த ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினி புலம்ப ஆரம்பிக்கிறா. அவள் தங்கச்சியை நினச்சி, அச்சோ என் தங்கச்சி சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட மீரா, என்னது உன் தங்கச்சி எங்கே இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் என் தங்கச்சி நானும் தான் வந்தோம், என் தங்கச்சி ரூமில் விட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் மீராவுக்கு தெரியாதுல்ல அங்கே தங்கச்சி இருப்பான்ட்டு. ஏன்னா மீராவுக்கும் தெரியும்ல அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்கே தான் போயிருக்கான்ட்டு. ஸோ நம்ம போலீஸ்ட வசமா மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்படியே பலூன் கொஞ்சம் கீழே பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு கப்பல் தெரியுது. உடனே இவங்க 2 பேரும் எந்திரிச்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கையை அசைக்கிறாங்க. ஆனா கப்பல்ல உள்ளவங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஜாலியா இருக்காங்க போலக்கே, டாட்டா காமிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் திரும்ப ஜாலியா ஹாய் ஹாய்ன்னு சொல்லி டாட்டா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண்ட்ரியாஸ் என்ன பண்றேன்னு பார்த்தாங்கன்னா, மெதுவா எந்திரிக்க ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்படி எந்திரிக்கிறப்ப அந்த பிளேடு கிழிச்சிருக்கணும், அந்த கேப்பு வழியா கடல்லே விழுந்துடுறான். இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால அவனால ஸ்விம் பண்ணவும் முடியாம கடல்ல அப்படியே மூழ்கி இறந்து போயிடுறான். இதனால 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இந்த போட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருது. உடனே உங்களுக்கு 2 பேத்துக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. உடனே ஒரு ஐடியா பண்றாங்க. வெளியே பேனர் ஒன்று தொங்க ஆரம்பிக்கும். அந்த இதை எழுதி நம்ம எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த பேனரை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தா கீழே தொங்க ஆரம்பிச்சிருது. உடனே மீரா லேட் பண்ண வேணாம், நம்ம எப்படியாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் தொங்கிக்கிட்டே அந்த பேனலை கலட்டுறா. மேல ஹீரோயினி இறுக்கியமா பிடிச்சுக்கிறா. அவளை எப்படியோ ஒரு வழியை எடுத்த பின்னாடி அதில் எழுதத்துக்கோ மார்க்கரோ பெண்ணோ எதுவுமே இல்லை. அதனால ஹீரோயினி என்ன பண்றா, அவளுடைய கையை கிழிச்சு இந்த பிளட்டாலேயே SOSன்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறா. அப்படி முழுசா எழுதி முடிச்சுட்டு வெளியே தொங்க விடுறப்ப அந்த கப்பல் வந்து ரொம்ப தூரமா போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க 2 பேரும், ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் கையில வேற பிளட் வந்துகிட்டே இருக்கும்ல. உடனே மீரா என்ன பண்றான்னா, அவருடைய சட்டையை கழட்டி அப்படியே கையில இறுக்கி கட்டுறா. பிளட்டும் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ல இருந்து ஒரு சோஃபியான்ற ஒரு லேடி வர்றாங்க. அவங்க தான் நம்ம தங்கச்சிக்கார பொண்ணை பார்த்துக்குவாங்க போலங்க. அவங்க தங்கச்சி பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, எங்கள் அக்காவையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. அந்த சோஃபியான்ற ஆஃபீஸர் அந்த தங்கச்சிக்கார பொண்ணுகிட்ட விசாரிக்கிறப்ப, உங்கள் அக்கா ஏதாச்சும் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே தங்கச்சிக்காரி ஃபோன் எடுத்து செக் பண்ணுறப்ப ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பியிருப்பா. சரி ஓகே வா போகலாம், அங்கே எதுவும் உங்கள் அக்கா இருக்காங்கன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சோஃபியா கூட்டிகிட்டு போகிறான் அவள் தங்கச்சிக்காரியை. இந்த பலூனில் ஒரு சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. அதனால் வேகமாக இன்னொரு சிலிண்டர் எடுத்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா அதை பற்ற வைக்க லைட்ரு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க தீயை பற்ற வைக்கணுமே, எப்படி பற்ற வைக்கிறது, தீ பற்ற வைக்க எந்த ஒரு லைட்ரு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சூரிய ஒளி மூலயமா தீயை பற்ற வைக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கில் வச்சு எப்படியோ ஒரு வழியாக தீயை பற்ற வச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஆஃபீஸர் சோஃபியாவும் அவங்க தங்கச்சிக்காரையும் அவங்க அக்கா அனுப்பிச்ச லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்துடுறாங்க. அங்கே தானே அவங்க பலூனில் இருந்து கிளம்பியிருப்பாங்க. அந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் போய் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அங்கே யாரையுமே காணோம். அங்கே ஒரு காரு மட்டும் இருக்குது. உடனே இந்த காரை ஓப்பன் பண்ணி அவங்க தங்கச்சிக்காரி ஒரு செல் எடுக்கிறா. அதில் ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அவங்க அந்த பலூனில் பறக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அங்கே செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க போலக்கே. சரி போயிட்டு திரும்ப வந்துருவோம்ன்ற நம்பிக்கையில் அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க போலக்கே. அதை பார்த்த தங்கச்சிக்காரி பலூன் மூவ் ஆகுறது இதில் பார்த்து கண்டுபிடிச்சிடுறான். உடனே இந்த தங்கச்சிக்காரி சரி ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம அக்கா மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறான். இந்த பலூன்ல சின்ன கேபிள் கம்பி இருக்கிறதா பார்க்குறா மீரா. உடனே அந்த கம்பியை கட் பண்ணி அவளுடைய ஃபோனில் செட் பண்ணுறா. உடனே சிக்னல் வருது. கிடைச்ச சின்ன கேப்பில் அவங்க தங்கச்சிக்கு ஒரு சிக்னல் அனுப்புறா. இங்கே இருக்க மாதிரி சிக்னல் அனுப்புறா. உடனே அந்த ஃபோனும் சடவுன் ஆயிடுது. உடனே இந்த தங்கச்சிக்காரருக்கு சிக்னல் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா கடல் நடுவில் காமிக்குது. உடனே அந்த மேடத்திட்ட கேட்குறா, எப்படியாச்சும் எங்கள் அக்காவை காப்பாற்றணும், கடல் நடுவில் இருக்க மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அந்த சோபியான்ற லேடிக்கும் என்ன பண்ணுறது, சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க அங்கேருந்து. ஸோ அந்த இடம் வந்ததும் ஒரு சின்ன போட்டோ எடுத்துட்டு அந்த லொக்கேஷன் இருக்குன்னா அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சிலிண்டர் தீர்ந்ததுனால கடல் மேலேயே அந்த பலூன் வந்து விழ ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த பலூன் கடலுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருது. நம்ம மீராவும் ஹீரோயினியும் கடலுக்குள்ளே மூழ்க போறாங்க. 2 பேரும் அப்படியே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மீரா பொண்ணு சொல்றா, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஒரு ரூம்ல உள்ள திங்ஸ் பொருள் எல்லாம் திருடத்தான் நான் உன்னை இங்க டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லி சாரி கேட்கிறா. ஆனா நம்ம ஹீரோயினி இதெல்லாம் அவ பொருட்படுத்தவே இல்லை. இந்த பக்கம் மீராவோட பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவனாலதான் நான் போலீஸ்ட மாட்ட தெரிஞ்சேன் அப்படின்றதுனால அவன் என்ன பண்றானா, அவன் இது வரைக்கும் திருடி வச்ச காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இனிமேல் மீராவை பிரேக் பண்ணிட்டு வேறொரு பொண்ணோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி இன்னொரு பொண்ணோட போய் ஒரு ரூம்ல தங்க ஆரம்பிக்கிறான். அவ ஒரு புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட கனெக்ட் ஆயிட்டு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றான். அவன் பார்த்தா குளிக்க போறப்ப இந்த பொண்ணு அவன் வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஆள் எஸ்கேப் ஆயிடுறா. அப்படியே இந்த பலூன் ஃபுல்லா கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினி ஒரு வழியா நீச்சடிச்சு வெளியே வந்துடுறா. ஆனா இந்த மீரா பொண்ணை பாத்தீங்களா ரொம்ப நேரத்து வரைக்கும் ஆளை காணோம். இந்த பலூனுக்குள்ள மீரா எப்படியோ மாட்டிக்கிட்டா போலக்கே. இதுல இருந்து அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போய் எப்படியோ அவளை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறா. இந்த பக்கம் ஒரு சிலிண்டர் மிதக்கும். அது அந்த பலூன்ல இருந்த சிலிண்டர் தான். அதை பிடிச்சு எப்படியோ 2 பேரும் மிதந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கப்பல் அவங்க பக்கத்துல வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அது பெரிய கப்பல்ன்றனால இவங்க கத்துறது அங்க எப்படி கேட்கும், அது யாருக்குமே கேட்கல. உடனே அவங்கள கடந்து அந்த பெரிய கப்பல் போயிடுது. ஸோ அவ்வளவுதான், என்ன நம்ம தப்பிப்போம்ன்ற ஒரு நம்பிக்கையே போயிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இந்த தங்கச்சிக்காரி அந்த லொகேஷன் இருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்துருவா. வந்தவொடனே சுத்திலும் பாக்குறா, காணோம். அவகிட்ட இருந்த ஒரு அலாரம் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறா. அந்த சவுண்டு நம்ம ஹீரோயினிக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவங்களும் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்ல, அதனால மீராட்ட ஒரு கண்ணாடி துண்டு இருக்கும். அந்த கண்ணாடி துண்டு அவங்க பாட்டி கொடுத்தது போலக்கே. அதை வச்சு அந்த சூரிய ஒளியில பட்டு சிக்னல் காமிக்கிறா. உடனே அதை பார்த்து அவ தங்கச்சிக்காரியும் வந்து ஒரு வழியா 2 பேரையும் காப்பாத்தி போட்ல ஏத்திடுறாங்க. ஒரு வழியா 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. உடனே மீராவும் நம்ம ஹீரோயினோட நல்ல ஒரு ஃப்ரெண்டா ஆயிடுறா. அப்படியே 2 பேர் மட்டும் தப்பிக்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.